அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பாத்தீங்கன்னா கலைவாணி அகாடமி டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச். என்ன காரணம்னா ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் பிடிஎஃப் உங்களுக்கு மெட்டீரியலாகவும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்கிற மேக்ஸை வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப பாருங்க 1/5 சதவீதமாக மாற்றுகன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ சதவீதம் என்பது 100. அப்போ 1/5 இன்ட்டு 100 ரைட்டுங்களா? அப்ப பாருங்க, 1 5 5, 2 5 10, 0, 25 100. அப்ப 20%. ஸ்கூல் புக்ல இருக்கிற கணக்கு தான். நீங்க என்னதான் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சாலும் ஸ்கூல் புக் பிளஸ் ஒரு 10 years ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் பேட்ச், இந்த 3 தான் நாம எப்படி கொண்டு போறோம்னா ஸ்கூல் புக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் RS அகர்வால் கணியன், இந்த 2ஐயும் சேர்த்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? இந்த 60 நாள்ல சிலபஸை முடிச்சு கொடுத்துறோம். இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது கணக்கு பாருங்க, 7/4 சதவீதமாக எழுதுக. அப்ப 7/4 இன்ட்டு சதவீதம் 100. அப்போ ஒரு நாள் 4, 8, மீதி 2 இருக்கு, 20, 5 4 20, 25. அப்ப 25 7 இருக்கணும் 175. இந்த மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்கிற கணக்கு எக்ஸாம்பிள் பிளஸ் பயிற்சி பிளஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச். மூணாவது கொஸ்டின் பாருங்க, இது மொத்தம் உள்ள 20 மணிகள் 5 மணிகள் சிவப்பு மணிகள் எனில் சிவப்பு மணிகள் சதவீதம் என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்கூல் புக்கு கணக்கு தான் கேட்பாங்க. டிஎன்பிசி குரூப் 4ல தயவு செய்து சொல்ற மாணவர்களே, நீங்க தமிழ் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப படிச்சாகும். தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு 95 100 மதிப்பெண்கள் பிளஸ் 25 மேக்ஸ். தமிழ் யூனிட் 6லயும் வந்துடும் ஒரு 10 மார்க். அப்ப 135 மார்க் இங்க. அப்ப மேக்ஸ் நீங்க படிக்காம தமிழும் ஜிஎஸ் படிச்சுன்னு இருந்தீங்கன்னா மேக்ஸ் படிக்காம வேலை வாங்க முடியும். 20+ மேல போடணும் மேக்ஸ்ல. அப்ப மேக்ஸ் ஸ்கூல் புக்கு இங்க என்னதான் வெளியே அகாடமி புக் வாங்கி படிச்சாலும் ஸ்கூல் புக் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் அகாடமி புக் 3 இப்படிதான் இருக்கணும். சிலபஸ் பேஸ்டு அகாடமி. அப்ப பாருங்க, சிவப்பு மணிகள் டிவைட் பை மொத்த மணிகள் இன்ட்டு 100. ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, அப்ப சிவப்பு மணிகள் 5 டிவைட் பை மொத்த மணிகள் 20 இன்ட்டு 100 அடிக்கலாம். 2 பாத்தீங்கன்னா 2 பாத்தீங்கன்னா 5 அடிச்சனா 20, 1 20 20, 5 20 100. ரைட்டுங்களா? 20 அடிச்சா 1 20 20, 5 20 100. 2ஆலையும் அடிக்கலாம். 2ஆல 10, 2 20, 2ஆலையும் அடிக்கலாம். அப்ப நான் 20 அடிச்சேன். 1 20 20, 5 20 100, 5 25%. அப்ப இங்க பாருங்க 23/30 சதவீதம்னா சதவீதம் என்பது 100. அப்ப ஸ்கூல் புக் படிக்கும் போது இந்த மாதிரி 1/1 எளிமையா இருக்கும். மேக்ஸ் ரொம்ப சிம்பிளா இருக்குது. மேக்ஸை போட்டு நீங்க ரொம்ப அகாடமி புக் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கும்போது போட முடியாது. அப்ப ஸ்கூல் புக்கை நாங்க நடத்தி கொடுக்குறோம். 23/30 ஸ்டடி மெட்டீரியல் வேணாலும் பிடிஎஃப் கொடுத்துறோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கிளாஸும் கொடுத்துடுறோம். 23/30 பாருங்க. அப்ப 23/30னா இன்ட்டு 100. இந்த ஜீரோக்கு அடிச்சிடறோம். அப்ப 23 இன்ட்டு 30, 23 10 பேருக்குன்னா 230/3. இந்த மாதிரி 4ஆம் கிளாஸ் மாதிரி சொல்லி கொடுக்குறோம். எப்படி 230/3 மேல தொகுதி எழுதுங்க பகுதி, தொகுதியை உள்ள போன பகுதி வெளியில போகும். அப்ப பாருங்க, இந்த 3 இருக்கு, 2 23, 7 3 21 மைனஸ் பண்ணுங்க 2, இந்த 0 வேறு 20, 6 3 18. அப்ப எப்படி இந்த இது கூட உங்களுக்கு டவுட்டா இருக்கும். இந்த மிக்சர் ஃபிராக்ஷன்ல வரும், எந்த இடத்துல போடணும் எந்த இடத்துல இதை கூட டவுட்டா. ஈவு இங்க போடணும், மீதி வகுத்தி, இது வகுத்தின்னு சொல்லுவாங்க, இது ஈவுன்னு சொல்லுவாங்க, இது மீதின்னு சொல்லுவாங்க, இது வகுத்தின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி மேக்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் மேக்ஸ் உங்களுக்கு தந்துடுறா. ஸ்கூல் புக்கு மெட்டீரியலாவும் கொடுத்துருவோம், பிடிஎஃபாவும் கொடுத்துருவோம் நானு. ரைட்டுங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருவேன்.
இந்த ரைட்டுங்களா? இந்த டெஸ்ட் பேட்சுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 rupees ஒன்லி. ஸ்கூல் புக் பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். மெட்டீரியல் எங்கேயுமே புக் வாங்கணும் தேவையில்லை, மெட்டீரியல் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவோம். இந்த மாதிரி மேக்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ரைட்டுங்களா? ஸ்கூல் புக் படிக்காம நீங்க மேக்ஸ்ல பாஸ் பண்ண முடியாது, ஸ்கூல் புக் தான். அப்ப ஸ்கூல் புக், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் பேஸ்ட் அகாடமி புக் பயிற்சி எடுக்கணும். டெஸ்ட் பேட்ச் 21 டெஸ்ட் கொடுக்குறோம் உங்களுக்கு. டெய்லி 10 கணக்கு பிராக்டிஸ் கொடுக்குறோம். இந்த மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா 300 rupees தான். ஏதாவது உங்களுக்கு டவுட்னா போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.